மலைபடன் மரம் மாளிகை எள்ளத்து வாயிலிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்று எழுப்ப பொக்கை வாய்தனை திறந்து பிடியின்னம் எடுத்து போட்டால் பெருந்தரை கிளவியுறுத்தி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேதி பாற்றி என்றான். ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேதி பாற்றி என்றான். ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ தம்பி, மூச்சுக்கு மூச்சு இடைவெளி ஏற்படட்டும், பின் பேச்சுக்கு துவக்கம் செய்யென்றால் அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழட்டு தமிழச்சி. வேடிக்கை நேரம் இது உள்ளவாட்டி உன் வாடிக்கை கேலிய கூடு, மடிந்தான் உன்மகன் கணத்தில் என்றான். மடிந்தான் உன்மகன் களத்தில் என்றான். மன உடைந்து நிமிர்ந்தாள் என்றால் முதுகில் என்றான். கிளை மீது உடித்தனல் இதயம் இடித்தனல், கிளை மீது உடித்தனல். பிறகு தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை சரித்திரமாக தினமும் ஒவ்வொரு சாதனையாக செஞ்சுட்டே இருக்கார். தேர்தல் நேரத்தில் எடுத்து வைத்த மக்கள் மன்றத்தில் எடுத்து சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட அனைத்து சாதனைகளையும் 100% செய்து முடித்து சொல்லாத சாதனைகளையும் செய்த ஒரே அரசு தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அற்புதமான திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, மேல்நிலை பள்ளிகளை படிப்பை முடித்துவிட்டு கல்லூரிகளிலே சேர்ந்து பயில்கின்ற மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் வரிசைக்கு 12,000 ரூபா திராவிட மாடல் அரசின் சார்பில் வழங்கப்படுகிறது. அதே போலவே மாணவர்களுக்கு கல்லூரியிலே சேர்ந்து பயில்கின்ற மாணவர்களுக்கு தவ புதல்வன் திட்டத்தின் மூலமாக ஆண்டுக்கு 12,000 ரூபாய். இப்படி ஏராளமான சாதனைகள் நம்முடைய தலைவர் அவர்கள் செய்திருக்கிறார். அதே மாதிரி இங்கே மேடையில் எனக்கு முன்னால் அண்ணன் பொதுக்குழு உறுப்பினர் குப்புசாமியிலிருந்து எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே நிறைய நம்முடைய சாதனைகள் அத்தனை சாதனைகளையும் மிகச்சிறப்பான முறையில் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் என்னென்ன சாதனைகள் நடைபெற்றிருக்கிறதோ அதையெல்லாம் இந்த வட்டத்தைச் சேர்ந்த பகுதி கழகத்தைச் சேர்ந்த இங்கே இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் தொடங்கி தலைமை கழக பேச்சாளர் வரைக்கும் எல்லாமே பேசிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவையில் எண்ணற்ற சாதனைகளை நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் செய்திருக்கிறார். 2010ஆம் ஆண்டு உலகத்தமிழ் மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட செம்மொழி பூங்கா நம்முடைய மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் கட்டுவோன்னு சொல்லி அன்றைக்கு செம்மொழி மாநாட்டில் தலைவர் அறிவித்தார், தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் அது அப்படியே கிடப்பில் போட்டாங்க. இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்தோன்னே நம்முடைய மாண்புமிகு மேயர் அவர்கள் நான் வர்றப்போ பேசிட்டு இருந்தாங்க. 173 கோடி ரூபா மதிப்பீட்டில் அந்த செம்மொழி பூங்கா கட்டக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதே போலவே பின்னூர் 3ஆம் குடிநீர் திட்டத்திற்கு சுமார் 298 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி மக்களுக்காக அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கிரிக்கெட் மைதானம், சர்வதேச கிரிக்கெட் மைதானம் சிங்காநல்லூர், ஒண்டிப்புதூர், திறந்தவெளி சிறைச்சாலையில் அந்த பகுதியில் 20 ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்குண்டான அடிப்படை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்படி ஏராளமான சாதனைகள் தலைவர் தளபதி அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகவே இது பற்றியெல்லாம் எங்கள் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆகவே நானும் நீண்ட நேரம் இருக்காமல் மிகச்சிறப்பான முறையில் இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டில், அதாவது கோவை மாநகர் மாவட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்த இந்த கூட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா 1244 பொதுக்கூட்டங்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். 8, 9, 10, 11, 12 இந்த 5 தினங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 5 நாளில் 1244 பொதுக்கூட்டங்கள் நம்முடைய கோவை மாநகர மாவட்டத்தில் மட்டும் 16 பொதுக்கூட்டங்கள் நடந்திருக்கு. 16 பொதுக்கூட்டங்கள். அதில் இன்றோடு இந்த கூட்டத்தோடு 12 பொதுக்கூட்டங்கள் நடந்து முடிந்துவிட்டன. நாளைக்கு 4 கூட்டம் நடக்க வேண்டியிருக்குது. இந்த 5 தினங்களில் 16 பொதுக்கூட்டங்கள். அதே போலவே வருகின்ற 15ஆம் தேதி என்று ஆவரம்பாளையத்தில் அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்கள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திலே உரையாற்றவிருக்கிறார். 15ஆம் தேதி. 16ஆம் தேதி கோவை மாநகராட்சியினுடைய இடைத்தேர்தல் நடைபெறுகின்ற ஒண்டிப்புதூர் கிழக்கு மண்டலம் 56வது வட்டத்தில் நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன்
திண்டுக்கல் ஐ லியோனி அவர்கள் அங்கு சிறப்புரையாற்றவிருக்கின்றார்கள். அதே போலவே தெற்கு சட்டப்பேரவை தொகுதியில் 17ஆம் தேதி என்று ராஜவீதி தேர்நிலை திடலில் நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்கள் அந்த கூட்டத்திலும் உரையாற்றவிருக்கிறார்.